உலகம் இயேசுவை அறிந்திடவேயாம் உனது துணையை நாடுகின்றோம். உலகம் இயேசுவை அறிந்திடவேயாம் உனது துணையை நாடுகின்றோம். தலைவன் இயேசுவின் வழியினிலே, தலைவன் இயேசுவின் வழியினிலேயாம் நிலையாய் நடந்திட அருள் புரிவாய். உலகம் போற்றும் அன்னை மாதவே, என் உள்ளம் காக்கும் தேவ மாதவே. உலகம் போற்றும் அன்னை மாதவே, என் உள்ளம் காக்கும் தேவ மாதவே. மாந்தர் இதயம் நிதமும் வணங்கும் எங்கள் அம்மாவே, மாந்தர் இதயம் நிதமும் வணங்கும் எங்கள் அம்மாவே. அன்பு இயேசு தாயவளே, அருள் நிறைந்த மாமரியே, ஆறுதல் தேடி உமையடைந்தோம், ஆறுதல் தேடி உமையடைந்தோம். எம் அழுகுரல் கேட்டு அரவணைப்பாய் வேளாங்கண்ணி அன்னையே, வேளாங்கண்ணி அன்னையே, கருணையின் மேல் கொள்வாயே. ஆரோக்கிய அன்னையே, ஆதரவுன் அன்பாலே. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி பொது காலத்தின் 21ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவிலுள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன்.
இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக் கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, புனித பவுல் தெசலோனிக்கேயர்களுக்கு எழுதிய கடிதத்தை கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் அவர்களிடம் 2 விதமான குறைபாடுகள் இருந்திருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. முதலாவதாக, அன்பு செலுத்தக்கூடிய தன்மை அவர்களிடம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவேதான் உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக என்றும், நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் புனித பவுல் எழுதுகின்றார். இரண்டாவதாக, கொஞ்சம் சோம்பேறித்தனம் அவர்களிடம் இருந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. என்னதான் அவர்களிடம் அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பு இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில், உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாக வாழ்வதில் நோக்கமாக இருங்கள் என்று புனித பவுல் அறிவுறுத்துவது இதை வெளிப்படுத்துகிறது. மேலும், உழைக்க மனமில்லாத எவர் உண்ணலாகாது என்று தாம் அவர்களுக்கு சொன்னதை நினைவூட்டி மீண்டும் அவர்களுக்கு எழுதுகின்றார். 2 தெசலோனிக்கேயர் 3:10. அன்பிற்குரியவர்களை, மேற்கூறிய 2 காரியங்களும் தெசலோனிக்கே நகர மக்களுக்கு மட்டும் உரியது அல்ல என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அன்பாக இருந்தாலும் கடின உழைப்பாக இருந்தாலும் இவ்விரண்டிலும் நாம் குறைபாடுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரிந்ததுதான். ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்தனர். பெண் அவனை பார்த்து, நான் உங்களை அன்பு செய்வது எங்கள் அப்பாவுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான், அவர் என் கையில் சூடு வைப்பார் என்றாளாம். அதற்கு அவன், அப்படியா, இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஓர் அப்பாவா என்று ஆச்சரியத்தோடு கேட்க, அவள் தன் கையை நீட்டி, இங்கே பாருங்கள், என் கையில் ஏற்கனவே என் அப்பா 5 முறை சூடு வைத்திருக்கிறார் என்று சொன்னாளாம். இதுதான் இன்றைய அன்பு. இன்றைய நற்செய்தியும் கடின உழைப்பின் மேன்மையை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. கடின உழைப்பின் வழியாக மட்டுமே நமக்கு உள்ளே இருக்கின்ற அகச்செல்வங்களையும் நமக்கு வெளியே இருக்கின்ற புறச்செல்வங்களையும் நாம் வளர்த்து கொள்ள முடியும், அவற்றில் வளர முடியும். பெரியார் தனது 90வது வயதில் கூட 41 நாள்கள் பயணம் மேற்கொண்டாராம். ஏறத்தாழ 180 கூட்டங்களில் பங்கெடுத்து பேசினார். அடுத்ததாக தனது 91வது வயதில் ஏறத்தாழ 131 நாட்கள் பயணம் செய்து 150 கூட்டங்களில் பேசினாராம். 93ஆம் வயதிலோ 183 நாட்கள் பயணம் செய்தார். ஏறத்தாழ 249 கூட்டங்களில் பேசினார். 94ஆம் வயதில் 131 நாட்கள் பயணம் செய்து 229 கூட்டங்களில் பேசினார். வாழ்க்கையில் கடைசி 98 நாட்களில் 38 நாட்கள் பயணத்தில் கழிந்தன. 42 கூட்டங்களில் பங்கெடுத்தாராம். இத்தனைக்கும் அவரது உடல் நலம் ஒன்றும் சிறப்பாக இருந்ததில்லை. கடும் நோயின் வலிகளுடனும் ஹெரனியா பிரச்சனையினால் சரிந்து விழும் குடலை பெல்ட் வைத்து கட்டிக்கொண்டும் கூட்டத்திற்கு பேசச் செல்வாராம். சிறுநீர் கழிக்க வயிற்றுக்கு பக்கவாட்டில் பொட்டை போட்டு குழாய் வேறு சொருகப்பட்டிருந்தது. பொதுவாகவே கடின உழைப்பு நமது திறமையை வெளிக்கொணரவும் நாம் முன்னேறவும் அவசியமானது என்றாலும்
பெரியார் போன்றவர்கள் சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைத்திருக்கின்றார்கள். புனித பவுல் மற்றும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகியோர் சுட்டிக்காட்டும் கடின உழைப்பு வெறுமனே நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒன்று மட்டுமல்ல, சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான ஒன்றும் தான். ஜெபம். இறைவா, எங்களது கடின உழைப்பு அன்பில் தோய்ந்ததாகவும் எங்களது அன்பு கடின உழைப்பில் வெளிப்படுவதாகவும் இருப்பதாக. ஆமேன். மீது படகா